Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க வந்து போறீங்க இல்ல ஆன்லைன்ல வந்து அட்மிஷன் போட போறீங்க அப்படினா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து மேண்டேட்டரியா அதாவது கண்டிப்பா அந்த சர்டிபிகேட் எல்லாமே நீங்க உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு அட்மிஷன் வந்து போட முடியும். உயர்கல்விக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அந்த சான்றிதழ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் வந்து என்ன, அது எங்கே வந்து எடுக்கிறது, எப்படி எடுத்தால் டக்குன்னு ஈஸியாகவே குயிக்காக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சில டிப்ஸோடு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு கம்மியான கட் ஆஃபில் நல்ல ஒரு பெஸ்ட்டான காலேஜில் நீங்கள் வந்து சேர்கிறதுக்கான இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க +2 முடிச்சுட்டு டிகிரி போகிற ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட்டும் பார்ப்பீங்க, பேரண்ட்ஸும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சது, ஏன்னா +2 வரைக்குமே அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். எப்போ வந்து +2 முடித்து காலேஜுக்கு போகிறாங்களோ அப்போலேருந்து அவங்க வந்து ஒரு பேச்சுலர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நிறைய விஷயங்களாமே நீங்கள் வந்து பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்குன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 18 வயசு நிரம்பிய ஒரு மேஜராக இருக்கக்கூடிய பீப்புள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து இன்டர்வியூ போகிறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபாரின் போகிறாங்க, இல்லை வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலே வந்து மூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். 12th மார்க் ஷீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மார்க் மதிப்பெண் சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தே வந்துடும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். +1 +2 ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மாற்றுச் சான்றிதழ் 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசி கொடுப்பாங்க ஸ்கூலில். அந்த டிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதாவது எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலேஜில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜில் முடிச்சு நீங்கள் வரும்போது காலேஜ் டிசி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 12th டிசி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. 12th டிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மற்றபடி இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து எங்கள் அம்மாவோடைய ஜாதி சான்றிதழ் நான் கொடுக்கலாமா, எங்கள் அப்பாவோடைய ஜாதி சான்றிதழ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்கள் பேருக்கு யார் வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் போட போகிறீங்களோ அவங்க பேரில் நீங்கள் இந்த ஜாதி தான், நீங்கள் பிசினா பிசி, நீங்கள் எம்பிசினா எம்பிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வந்து வருவாய்த்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம தமிழக அரசாங்கத்தில் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட வருவாய்த்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து டெபுட்டி தாசில்தார் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் இ-சேவை மையத்தில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்கள் ஃபோன் லேப்டாப்பில் வந்து இ-சேவை வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும். இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. எங்கள் அம்மா தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா தான் ஒர்க் பண்ணுறாங்க, நான் இன்னும் ஒர்க் பண்ணலையே, எனக்கு எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு சிம்பிளாக மைண்ட் செட்டில் வந்து நான் இப்போ சொல்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருடைய பேருமே அந்த இடத்துல வரும். 4 பேருடைய ஒரு பீப்புள் கூட ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருடைய நேமுமே இன்கம் சர்டிஃபிகேட்டில் வரும். அதில் அந்த 4 பேரில் அப்பா மட்டும்தான் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க, மற்ற யாருமே வந்து ஒர்க்குக்கு போகலை, மற்றவங்க எல்லாருமே வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னாலும் இன்கம் சர்டிஃபிகேட் அவங்க பேர் வரும். அப்பா மட்டும் இன்னமா ஒர்க் பண்ணுறாரு, மாதம் இவ்வளோ சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டு
உங்களுக்கு போட்டு வந்து வருவாய்த்துறையில் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து டெப்டி ஜூரல் தாசில்தார் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வந்து வச்சுக்கோங்க. இந்த ஜாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் இது 2மே வந்து இ-சேவையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த இடத்துலையும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அப்படி குழப்பிக்கிறாங்க. நேட்டிவிட்டி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு, அதாவது நேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சில பேர் வந்து பிறந்த ஊர் வந்து வேறு ஊராக இருக்கும். பிறந்த ஊர் வந்து சென்னையில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நேட்டிவிட்டி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம். பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிறப்பிடச் சான்றிதழ்னு சொல்லுவோம். இருப்பிடச் சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிடென்டல். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிடென்டல் சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுக்கணும். பட் வந்து நேட்டிவிட்டின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல நீங்கள் வந்து வசித்து வந்துட்டு இருக்கீங்களோ அது ரெண்டல் ஹோமாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வைங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து மேண்ட்ரேட்டியாக ஆல் ஓவர். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, பிசி கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இந்த இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி எம்பிசி எந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து மேண்ட்ரேட்டியாக தேவைப்படும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் ஆர்மியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரிஃபரபிள் முன்னுரிமை எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க, வந்து வசித்து வந்துட்டுருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. முதல் பட்டதாரி சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. உங்கள் குடும்பத்துலேன்னு கிடையாது, உங்கள் தலைமுறையிலேயே வந்து யார் வந்து காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, காலேஜ் படிக்க போகிறாங்களோ அவங்க தான் முதல் பட்டதாரின்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சுலர் டிகிரி யார் வந்து படிக்க போகிறாங்களோ அவங்க தான் முதல் பட்டதாரி. உங்கள் அம்மா அப்பா படிக்கல, தாத்தா பாட்டி படிக்கல, என் தம்பி வந்து படிச்சுட்ருக்கான், நான் வந்து இப்போ தான் வந்து டிகிரி வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. சரிங்களா? இப்போவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயருக்கு அட்மிஷன் போட்டுருக்கீங்க இல்லையா, இப்போவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவுமே வந்து இ-சேவை மையத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் 3 சர்டிஃபிகேட் வந்து இ-சேவை மையத்தில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மேபி உங்கள் நியரஸ்ட்டில் இ-சேவை மையம் இல்லை தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆன்லைன் சர்வீஸ் இ-சேவை போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பெர்சனலாக நம்ம டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபீஸ் தான் வரும். சரிங்களா? ப்ளஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு நிர்ணயித்த கட்டணம் வந்து 60 ரூபா. அதே ப்ரைஸை தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். சரிங்களா? எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப் திரும்பி ரிட்டனே அனுப்பிச்சிடுவோம். அது கவர்மெண்ட் வந்து அது விவோ ஆர்ஐ எல்லாமே வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை நாங்களே வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக அனுப்பிச்சு வச்சுருவோம். சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் நேரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம், அப்படி இல்லைன்னா சிட்டிசன் போர்ட்டலில் டேரெக்டாக நீங்களே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். சரிங்களா? எங்கே போனாலும் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து வராது. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எஜுகேஷன் அட்மிஷன் போடும்போது அந்த கவுன்சிலிங் உட்காந்துருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து என்கிட்ட இன்கம் இல்லை, என்கிட்ட ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு உங்ககிட்ட வந்து நான் பேசணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கன்சல்டன்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து கன்சல்டன்ட்டுக்காக பே பண்ண போகிறது கிடையாது. என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, பேச்சுலராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ்மேட் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட் தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும். கெரியராக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, மற்றபடி இ-சேவை சிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாகவே மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எங்கேயுமே வந்து அலையணும், இந்த சேனலில் போயிட்டு ஃபாலோ பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி ஆளுங்கிறத வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டோட சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.